ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி முருங்கை இலை பொடி எடுத்து தோசை எப்படி சுடலாங்கிறது காட்டிக்கிறேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு டொமேட்டோ பச்சடி, டொமேட்டோ சட்னி, அது வித்தவுட் கோகனட், தேங்காய் இல்லாதக்கு எப்படி பண்ணலாங்கிறது 2 ரெசிபி இன்றைக்கி காட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சாதாரண தோசைமா, அந்த தோசைமாவில் 1 ஸ்பூன் முருங்கை இலை பொடி போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தூசை ஒரு ஸ்பூன் முருங்கை இலை பொடி எல்லாருமே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் தெரியும் முருங்கை இலை பொடியோட எஃபெக்ட்டு. முருங்கை இலையாயிட்டு பண்ண மாட்டா, இப்படி பொடியானதுனால வேகம் நமக்கு யூஸ் ஆகும். அது எல்லோரும் சாப்பிட்றதுக்கு குழந்தைகளதையும் சாப்பிடுவா, என்ன போட்டிருக்கோன்னு தெரியாது. திவசம் சாப்பிட ஒரு ஹேபிட் வச்சுன்னா நல்லது. முருங்கை இலையும் கறிவேப்பிலையும் டெய்லி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதை நான் எப்படி பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு காட்டிச்சு தரேன். அதுக்கு வேண்ட போல் நம்ம இலையை போட்டு 1 ஸ்பூன் போட்டால் போதும். 4 தோசைக்கு மேலே வரும். அது வெஜிடபிளும் போடுறதுனால ஒரு தோசை சாப்பிட்டாலே பிரேக்ஃபாஸ்ட் ஆனாலும் டிஃபன் ஆனாலும் ஹையாக இருக்கும் அது ப்ரோட்டீனு. அதுக்கு ஃபஸ்ட்டு கோரியை வச்சு அதில் நம்ம எண்ணெய் விட்டு நல்லா துடைச்சதுக்கப்புறம் கோரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தோசை சுடுறது. ദോശ ചുട്ടു നമ്മൾ നല്ലെണ്ണ പതിവ് പോലെ സാധാരണ പോലെ തന്നെ ദോശ വിടും, എണ്ണ വിടുന്നത്. விட்டதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம அதில் கேரட்டு, வெங்காயம், எரிவுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி ஆப்ஷன் தான், இருக்கிறவா போட்டுக்கோங்க. அது 2 சைஸ் நான் போட காணிக்கிறேன். இது வெங்காயம், அதில் கொஞ்சம் கேரட்டும் வெங்காயமும் இப்படி ஆட் பண்ணுறது. ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி 2 பச்சை மிளகாய் எரிவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த அப்படி போட்டால் வரும். 2 வெந்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும், நமக்கு வயிறு ஹெவியாக ஃபுல்லாகிடும். எல்லாமே இருக்குது, கேரட் இருக்குது, முருங்கை இலை பொடி இருக்குது, நம்ம அரிசி உளுந்து எல்லாம் பண்ணுறதுனால இது நல்ல டேஸ்டியாக ரிச்சு ப்ரோட்டீனாக நமக்கு அயர்ன் சத்தோடு எல்லாம் கிடைக்கும். குழந்தைகளுக்கும் லஞ்சு பாக்ஸ் கொடுத்து விட்டால் கூட பீஸா வாட்டமாக சாப்பிட்டு போவாள், நல்லா இருக்கும். இந்த அப்படி கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேவிக்கணும். ஒரு சைடு வேவிச்சாலும் போதும். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திரிச்சு போடுறது. அப்படியே இது அப்படி ஒரு 5 மினிட்ஸ் கூட வேண்டாம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். அது வேகிறதுக்குள்ளேயும் நான் உங்களுக்கு இங்கே டொமேட்டோ சட்னி எப்படி அரைக்கணுங்கிறது காட்டிக்கிறேன். டொமேட்டோ சட்னிக்கு டொமேட்டோ, உப்பு, எரிவுக்கு தகுந்த பச்சை மிளகாய், கொஞ்சம் வெல்லம், புளி. அது எப்படி பண்ணணும்னா ஸ்டவ் ஏற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருந்ததில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும், ஜாஸ்தி வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஒன்று காஞ்சதுக்கப்புறம் அதில் பச்சை மிளகாய், டொமேட்டோ, எரிவுக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்கலாம். இங்கே காரம் கொஞ்சம் கம்மியானதுனால கம்மியாக போடுறேன். உப்பு,
புளி, வெல்லம் அரைக்கிறத போட்டுக்கலாம். போட்டு இளக்கணும். இதை போட்டு இளக்கிறது. அப்புறம் அது ஒன்றும் வேகும். இந்த பாருங்க, அப்படியே பிஸா வாட்டமாக இருக்கும். குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு க்ரீன் கலராக இருக்கும். இது அப்படி மடித்து விட்டு, மடிச்சதுன்னா 2 பாகம் நல்லா வேகும். தோசை கொஞ்சம் மீடியமாக வச்சு இந்த மூடி எடுத்து மூடி வச்சா வேகம் ஆகும். டொமேட்டோ மூடி எடுத்து மூடி வச்சோம்னா வேகம் வெந்து விடுனது. இதில் கொஞ்சம் கூடி நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம். மேலே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். இது மூடி வச்சா வேகம் நமக்கு வேகும். இப்படி வச்சா நல்லா ஒரு தோசையே நல்ல இதாக இருக்கும். பிளேட்டு தோசை இப்படி பட்டி இங்கேயும் 1 ஸ்பூன் எண்ணெய் விடுறது. கொஞ்சம் எண்ணெய் விட்டால் தான் குழந்தைகள்லாம் சாப்பிடுவோம். அதனால் கொஞ்சம் எண்ணெய் விடுறது. எண்ணெய் விட்டுட்டு ஓகே, ஒரு வேகம். அடுத்த தோசை சுட்டு காட்டுறேன். அடுத்தது வெங்காயம் சாப்பிடாதவ அப்படி கேரட்டும் கொத்தமல்லி பச்சை மிளகாயும் போட்டு சாப்பிடலாம். வெங்காயம் சாப்பிடாதவங்களுக்கு இப்படி ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் முருங்கை இலை சாப்பிட்ற மாதிரி ஹேபிட் வச்சுட்டா ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் இலை தொடியிலே இருக்கிறதுனால வாங்குறவா கிடைக்காதவா ரெட் பேர் குரூப்பில் பொடி கிடைக்கும், வாங்கிக்கோங்க. வீடுகளில் இருக்கிறவா பொரித்து அப்படியே பொடி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்க. திவசம் ஒரு ஸ்பூனாவது கழிக்கிறதுக்கு எப்படியாவது 1 ஸ்பூன் சூப் ஆகிட்டோ இந்த மாதிரி தோசையில் போட்டுட்டோ அப்படி சாப்பிடுங்க. கேரட் மாத்திரம் போட்டிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை மிளகாய் அதை போட்டிருக்கேன். இது ஒன்று வேகட்டும். இது எப்படி வேகணும், அது வேகிறதுக்குள்ளேயும் இங்கே தக்காளி நல்லா வேகும். அதை நமக்கு அரைக்கிறதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி எடுக்கலாம். நம்ம ரெட் பையரில் வேண்டவா ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது இதை அப்படி ப்ரெஸ் பண்ணினா இதில் ஒட்டிக்கும். அது நல்லா ப்ரெஸ் பண்ணினோம்னா குழந்தைகள் எல்லாம் இப்படியெல்லாம் எடுத்து கொடுத்தோம்னா வெளியில் ஆகாரம் ஒன்றும் வாங்க மாட்டோம். இது நீங்கள் இப்படியே
கெட்டியாக ப்ரெஸ் பண்ணினா சின்ன வாழைனாலும் பெரிய வாழைனாலும் ஒரு தோசை சாப்பிட்டா மாதிரி இருக்கும். அத்தனை அத்தனை பெனிஃபிட் எல்லாமே அதில் இருக்குது. கேரட் இருக்குது, முருங்கை இலை பொடி இருக்குது, உளுந்துமா தோசைமா நம்ம ரெகுலராக அரைக்கிறது. வெரைட்டியாக இருக்கும். ദിവസം தோசை ஒரே போலத்து தோசை കഴിக்கிறதுக்கு ഇതേപോലെ ഇത് നന്നായിരിക്കും. இப்படி കഴിച്ചു വന്നാൽ அது കഴിഞ്ഞ് இது ஆயாச்சு. இது நான் உங்களுக்கு அரைச்சி காட்டுது. நான் சூடோடு அரைக்கிறேன், நீங்கள் ஆறிட்டு அரைச்சா போதும். உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்கு வேண்டி நான் சூடோடு அரைக்கிறேன். நீங்கள் அதை மிக்சியில் போட்டு அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். மிக்சியில் அதை அரைச்சிட்டு காட்டுறேன். ஒரே நிமிஷத்தில் அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படிங்கிறத காட்டுறேன். அப்பளைக்கு இந்த தோசை நல்லா வேகட்டும். இந்த வெல்லம் கூடி அதில் போடுறேன். இதோ மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தோசையை சட்னி அரைச்சதுக்கப்புறம் காட்டுறேன். சூடாக சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்கும். முருங்கை இலை, கேரட், ஓனியன், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தோசை. நீங்கள் உண்டாக்கி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க. முருங்கை பொடி கிடைக்காதவா எங்களோட நம்பர்னு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இருக்கிறவா ஆற்றுல நான் டெமோ காட்டியிருக்கேன். அதே போல் பவுடர் பொடிச்சு வச்சுக்கோங்க. 1 இயருக்கு கேடு வராது. நல்லா ட்ரை பண்ணிவிட்டு பொடிச்சு வச்சுக்கோங்க. ஃபோன் வாட்ஸ்அப்பு பண்ணினா போதும், கால் பண்ணண்டா. நல்ல யூஸ்ஃபுல்லுள்ள முறுமுறுன்னு வரும். இப்படி நம்மளை அடை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் தோசை. அத்தனை இதாக இருக்கும். அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு காட்டுறேன். 1 நிமிஷம்தான் வேணும் திருப்பி அரைக்கிறதுக்கு. இந்த உள்ளுப்படி இருக்கும், உள்ளுப்படி இருக்கும். சட்னிக்கு பொரிச்சொன்னும் கொட்டணும். பொரிச்சு கொட்டணும். அதை அரைச்சிட்டு 1 நிமிஷத்தில் காட்டுறேன் நான். கொஞ்சத்தை போடுங்க.
போண்டாஸ். இதோட டொமேட்டோ சட்னியும் வச்சு சர்வ் பண்ணிக்கிங்க. டேஸ்டியாக இருக்குது. டொமேட்டோ சட்னி இதுமா இருக்குது. அப்படி அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த சட்னி வந்து உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட சாத்துக்கும் பெசஞ்சு சாப்பிடலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் மல்டி பர்பஸ். வித்தவுட் கோகோனட். இதுக்கு பொரிச்சு கொட்டணுன்ற அவசியம் இல்லை. இப்படியே சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 2 days இருக்கும். ஓகே, பாய், தேங்க்யூ.